இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கர்டு 1 கப்பு, சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இது வச்சுக்கோங்க. அது 1 மணி நேரம் ஊறட்டும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்தோடனே 2 ஆனியன் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கும், ஆனியன் சீக்கிரம் வதங்குன்றதுக்காக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா இலை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பிசைஞ்சு வச்சோம்ல மட்டன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் தண்ணி எடுக்கல, தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மூடி வச்சு 5 விசில் வைக்கலாம். 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. சால்ட்டு பார்த்து போட்டு டேஸ்ட் பார்த்து சால்ட் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு மூடி வச்சு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.